சட்டமன்றம்ன்றது மக்களோட பிரச்சனைகள பத்தி பேசுற இடம். அந்த பிரச்சனைக்கான தீர்வ பத்தி விவாதம் பண்ணக்கூடிய இடம் சட்டமன்றம். அது மட்டும் கிடையாது. சட்டமன்றத்துல இந்த நாட்டோட நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, மின்சாரம், குடிநீர், சாலை வசதி, அடிப்படை வசதிகள பத்தி விவாதம் பண்ணக்கூடிய இடம் தான் சட்டமன்றம். இன்னைக்கு சட்டமன்றம் அப்படியே நடக்கு. சினிமா காட்சி போல சட்டமன்றத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஆளுங்கட்சி. நேத்துல இருந்து நான் பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க இந்த தற்குறி கூட்டம். அப்படி என்னதான்டா நடந்துச்சு? எதுக்குடா அப்படி இவ்ளோ ஃபயர் விடுறீங்க? அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்வர் வந்து இப்படி பண்ணாரு இல்லையா? இப்படி ஒரு ஸ்டைல் ஒண்ணு பண்ணாரு பாருங்க. இத வந்து இத வந்து இவங்களுக்கு புடிச்சு போச்சு. இந்த மாரி செயல மட்டும் தான் அந்த தற்குறி கூட்டம் ரசிக்கும். இத தான் ஃபயர் விடும். ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த மாரி முதல்வர் பண்ணக்கூடாதுடா. எந்த ஒரு முதல்வரும் சட்டமன்றத்துல இப்படி பண்ணதில்ல. அது வந்து சட்டமன்றத்தோட விதி மீறல். இது வந்து கண்டனத்துக்குரியது. இத போய் நீங்க ஸ்டேட்டஸு, ஸ்டோரி, வாட்ஸ்அப் இது எல்லாத்தையும் வச்சு ஃபயர் விடுறீங்களே! உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையாடா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அரசியல் புரிதலே கிடையாதாடா? உங்களோட மனநிலையெல்லாம் செக் பண்ணணும். மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் உங்களோட மனநிலையெல்லாம் செக் பண்ணணும். நீங்க மிகப்பெரிய மோசமான ஒரு கூட்டம்டா இந்த தமிழ்நாட்டுல. ஒரு அரசியல்ல எது நல்லது, எது கெட்டதுன்றது கூட உங்களால ஒரு புரிஞ்சுக்க முடியாத மனநிலை இருக்கே. அது வந்து ஒரு சைக்கோ மனநிலை. அததான் நீங்க வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. அப்படி 5 நிமிஷம் விஜய் வந்து பேசினதுல தமிழ்நாடு அதிர்ந்துருச்சாம். அப்படி என்னதான் பேசினாருன்னு சொல்லி நானும் உள்ள போய் பார்க்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. எதிர்க்கட்சி ஒண்ணு கேள்வி கேட்கறாங்க. இவர் வந்து சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றாரு. என்ன 5 நிமிஷம் அப்படி பேசுனீங்க? இந்த தமிழ்நாட்டுல தொடர்ந்து பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை நடக்குது. அத பத்தி பேசுனீங்களா? உங்க தாவேக கட்சிக்காரனே பல பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை குடுத்திருக்கானே. அத பத்தி பேசுனீங்களா? இல்ல விவசாயிங்க போராடிக்கிட்டு இருக்காங்களே, அத பத்தி பேசுனீங்களா? மேகதாது பிரச்சனை பத்தி பேசுனீங்களா? தேர்தல் வாக்குறுதியில வந்து அ மகளிருக்கு வந்து 2500 வருஷத்துக்கு 6 சிலிண்டர்ன்னு சொல்லி அடிச்சு விட்டீங்களே. இத பத்தி ஏதாவது பேசுனீங்களா? இல்ல அந்த தூய்மை பணியாளர்கள் திட்டத்த பத்தி ஏதாவது பேசுனீங்களா? தூய்மை பணியாளர்களோட திட்டத்த வந்து தனியார் மையத்துக்கு குடுக்கிறதா பேசிட்டு இருக்காங்களே, அத பத்தி ஏதாவது பேசுனீங்களா? மீனவர்கள் பிரச்சனைய பத்தி பேசுனீங்களா? எத பத்தி பேசுனீங்க? இன்னைக்கு நீட் பிரச்சனைக்கு போராடி பல உயிர் வந்து போயிருக்கு. அதுக்கு ஒரு 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 இரங்கல் செய்தி, ஒரு ஆறுதல் செய்தி ஏதாவது சட்டமன்றத்துல ஏதாவது நடத்தினாரா உங்க தலைவரு? எதுக்குடா இப்படி ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க? எதுக்குடா மானங்கெட்டு திரியிறீங்க? குட்டி கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு சட்டமன்றத்துல உங்க தலைவரு. அப்பாவ காணோம், அப்பாவ காணோம்னு சொல்லி. இந்த கதை சொல்றதுக்கா அவர வந்து கோட்டைக்கு அனுப்பி வச்சோம்? இவரு இப்படி சொல்ல, இவருல செவுல்ல அறையிற மாரியே போய் எதிர்க்கட்சி தலைவர் வந்து செய்தியாளர்கள சந்திச்சு, அவரு ஒரு பதிலடி குடுக்குறாரு. செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு பெண் வந்து அம் தன் கணவன காணோம். 2 குழந்தைங்க வந்து அப்பாவ காணோம்னு சொல்லி புகார் குடுத்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் வந்து விமர்சனம் பண்றாரு. உங்கள கோட்டைக்கு போய் மக்களோட பிரச்சனைய பத்தி பேசி, அதுக்கு ஒரு தீர்வு குடுப்பீங்கன்னு பார்த்தா, நீங்க கதை சொல்லி விளையாடிட்டு இருக்காங்கங்க. கதை சொல்லி. அது மட்டும் கிடையாது. இந்த அரசு பள்ளியில போயிட்டு விஜயோட முகத்த வரையறதுக்காக மாணவர்கள நிக்க வச்சு கொடுமை பண்ணியிருக்கிறாங்க இந்த தற்குறி கூட்டம். இவங்கள தற்குறின்னு சொல்றதா வேற என்னன்னு சொல்றது? ஒரு பழமொழி இருக்கு. என்னதான் வந்து ஒரு கோமாளி வந்து கோட்டைக்கு போனாலும் அவன் வந்து அரசன் ஆக முடியாது. கோமாளி கோமாளி தான். அரசன் அரசன் தான்.